பின்னும் மரபத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். போற்றுதலுக்கும் நாளு நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். உலகெங்கும் பண்பு பயிற்சி சிறக்க வேண்டும், பசுமை திரட்சி மலர வேண்டும் என்கின்ற பெருநோக்கத்தோடு தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்லடம் வன இந்தியா ஃபவுண்டேஷனின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவருடைய நூற்றாண்டு விழாவிற்கு இங்கே எழுந்தருளி நமக்கு நல்லதொரு பேருரையை நல்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய குன்றக்குடி ஆதீனம் சீர்வழல் சீர் அடிகள் பெருந்தகை அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேடையிலே எழுந்தருளி முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தென்சேரிமலை ஆதீனம் அடிகள் பெருந்தகை அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய நல்ல நிகழ்விலே அடிகளாரிடத்திலே அன்பு கொண்டு ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய துறவியர் பெருமக்கள் காமாட்சிபுரி ஆதீனம் அவர்கள், பிரபஞ்சாசிரம சுவாமிகள் அவர்கள், லட்சுமணாயக்கம்பாளையம் அப்பரடிகள் ஆசிரம சுவாமிகள் அவர்கள் ஆகிய துறவியர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல வனம் இந்தியா ஃபவுண்டேஷனை நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக வளமூட்டி கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய நிர்வாக குழு செயல் தலைவர் செயலர் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களுக்கும், அன்பலம் சான்ற அன்னையர் பெருமக்களுக்கும், பண்பலம் சான்ற பெரியோர்களுக்கும், தெய்வநலம் சான்ற குழந்தைகளுக்கும் நம்முடைய உளம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வு திட்டமிட்டபடி அருமையான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே அங்கங்கே இருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையிலே வந்திருப்போம். வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருடைய மனநிலையையும் ஒருங்குபடுத்தக்கூடிய வகையிலே முதல்ல இறைவணக்கமும் அதை தொடர்ந்து தவமும் நடத்தினோம். இந்த அரங்கு இன்று அருள் அரங்கமாக, அன்பு அரங்கமாக, அமைதி அரங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய நல்ல தவத்தை நடத்திய அதனுடைய செயலர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஸ்கைவே சுந்தரராஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நல்லதொரு வரவேற்புரையை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய ஞானபாரதி வே ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும், நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய செயல் தலைவர் கே பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக இங்கே மேடையிலே வந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய ராம்ராஜ் நாகராஜ் அவர்களுக்கும் மற்றும் கணேஷ் அவர்களுக்கும், இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய இயக்குனர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய உளம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்ற வாக்கினுடைய அடிப்படையிலே அருமையான ஒரு அறப்பணியை, அருட்பணியை ஆற்றி கொண்டிருக்கின்றது நம்முடைய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் எப்படி தோன்றியது, அதற்கு ஒரு கருவமைத்து கொடுத்தவர்கள் என்கின்ற பெருமைக்குரிய 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவருடைய நூற்றாண்டு விழாவை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று
உலகம் எங்கும் சென்று வந்த ஒரு பெருமைக்குரியவர்கள். 7 கண்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் 7 கண்டங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சைவர்களுக்கும் சிறப்பான ஒரு அருள் வழிகாட்டுதல் செய்தவர்கள் நம்முடைய சன்னிதானங்கள் அவர்கள். இந்திய அளவிலேயும் மாநில அளவிலேயும் பல்வேறு வகையான நலங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய வகையிலே பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்தவர்கள். இத்தனை சிறப்புக்குரியவருக்கு நாம் இன்று விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய மூலங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மேலே மின்விளக்கு ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றது. இங்கே நான் பேசக்கூடிய அந்த சொற்கள் உங்களுடைய செவிகளை வந்தடைவதற்கு ஒளிபெருக்கி துணை புரிகின்றது. இங்கே இருக்கக்கூடிய நாம் எந்த விதமான உடலுக்கு ஒரு சோறு வரக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே ஒரு பக்கம் குளிர்சாதனம் நம்மை குளிரூட்டி கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான நிலையிலே இதற்கெல்லாம் மூலமாக இருப்பது எது என்றால் அது மின்சாரம். அந்த மின்சாரத்தை போல நம்முடைய அடிகள் பெருந்தகையவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் நிறைய அருளாளர்கள். அவர்களுடைய பூர்வீக ஊரை பற்றி இங்கே படத்திலே காட்டினார்கள். முதலிபாளையம் என்பது அந்த காலத்தில் முதலையுண்ட பாலனை மீட்டெடுத்த அவிநாசி வட்டத்திலே இருந்தது. அங்கே சிரவை ஆதீனத்தினுடைய ஆதி குருமுதல்வராக திகழ்ந்த ராமானந்த அடிகளார் அவர்கள் அங்கே சென்றார்கள். பூர்வாசிரம தொடர்பு உண்டு. அதன் காரணமாக அவர்கள் தண்டபாணி அடிகளிடத்திலே துறவேற்றி சில காலம் தவம் இயற்றுவதற்கு ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த தேர்வு செய்த இடம் நம்முடைய முதலிபாளையம், ராமானந்த முதலிபாளையம். அந்த இடத்துல அவர்கள் வந்து 10 மாத காலம் தவம் செய்த காரணத்தினாலே அவருடைய பெயராலேயே அது ராமானந்த மடாலயம் என்று அழைக்கப்பட்டது. எல்லோரும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது அவருடைய பூர்வாசிரம தந்தையாகவும் ராமானந்த மடாலயினுடைய நிறுவனரமாக இருந்த தவத்திரு சிவராமசாமி அடிகளார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் வண்ணம் ஒரு 15 வயதிலே தன்னுடைய அந்த குலத்தொழிலாக இருக்கக்கூடிய வேளாண்மை தொழிலை நீட்டி ராமானந்த அடிகளார் அவர்களுக்கு அருட்தொண்டாற்றுவதற்காக சிரவை ஆதீனத்தை வந்து சேர்ந்தார்கள். அது முதற்கொண்டு அவர்களும் அவருடைய 2வது குருமகா சன்னிதானங்களும் அவர்களை நல்ல முறையிலே வார்த்தெடுத்து நல்ல ஒரு பண்பு மிக்கவர்களாக அருள் உணர்வு மிக்கவர்களாக மாற்றினார்கள். அவருடைய தமிழ் உணர்வையும் ஆர்வத்தையும் கண்டு சன்னிதானங்கள் அவர்கள் வழிகாட்ட மயிலத்திலே, அந்த மயிலம் தமிழ் கல்லூரி தான் ஆதீனங்களாலே முதலாக தொடங்கப்பெற்ற முதல் தமிழ் கல்லூரி. 1939 தொடங்கப்பெற்றது. அங்கே சென்று தமிழ் பயின்றார்கள். தமிழ் பயின்ற காலத்திலேயே பேரூரிலே அப்பொழுது அருளாட்சி பொறுப்பிலே இருந்த 23வது குருமகா சன்னிதானங்கள் தளர்வு கருதி யாராவது ஒருவர் இளவரசாக இருந்தால் வாய்ப்பாக இருக்கும் என்று பலரிடத்திலே தெரிவித்ததை போன்று சிரவை ஆதீனம் ஆதி குருமுதல்வரிடத்திலேயும் தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் சொன்னார்கள், அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சன்னிதானங்களை இங்கே இளவரசாக நியமித்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையிலே 1950 அவர்கள் இளவரசாக நியமித்தார்கள். அந்த காலகட்டத்திலே மயிலம் தமிழ் கல்லூரியும் நம்முடைய சிந்தனை வளமும் அவர்களை வளப்படுத்திய காரணத்தினாலே அவர்களுக்கு தமிழ் உணர்வு இயல்பாகவே வந்தது. அந்த காலகட்டத்திலே தான் மறைமொழியடிகள் போன்றவர்கள் வாழ்வியல் நிகழ்வுகளை எல்லாம் தமிழிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே குரல் கொடுத்து அதை செயல்படுத்தினார்கள். திருமணங்களை எல்லாம் தமிழ் முறையிலே நடத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறையை நமக்கு உருவாக்கினார்கள். அந்த காலகட்டத்திலே தான் நம்முடைய சிரவையாதீனம் 3வது குருமகா சன்னிதானங்களும் நம்முடைய பேரூர் ஆதீன 100ஆண்டு விழா நாயகர் அவர்களும் நம்முடைய குன்றக்குடி குருமகா சன்னிதானங்கள் அவருடைய தொடர்பினை பெற்றார்கள். அந்த பெற்ற காரணத்தினாலே அது மேலும் மேலும் வளம் பெற்றது. அவருடைய அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய பணிகளிலே தங்களை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டார்கள். அந்த தொடர்போடு மயிலத்திலே ஒரு தமிழ் கல்லூரி இருக்கின்றது, அதுபோல கொங்கு நாட்டிலேயும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார்
அறநிலைத்துறையிலே உயர்ந்த பொறுப்பிலே இருந்த ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற கோவையிலா ராமசுந்தரம் செட்டியார், கொங்கு நாட்டிலே கோவையிலே சிறந்த நிலக்கிழாராக திகழ்ந்த வேசி சுப்பையகவுண்டர் அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழ் கல்லூரியை கொண்டு வந்தார்கள். தமிழ் கல்லூரியை, ஒரு கல்லூரியை நிறுவுவது ஒரு மிகப்பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர்கள் செய்தது ஒரு சிறப்பு. தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அர்ச்சனையை 1961 பக்தவச்சலம் அவர்கள் அறிவித்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் அரசு ஆணையின் மூலமாக தமிழ் வழிபாடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேரூர் தமிழ் கல்லூரி தொடங்குகின்ற போது அங்கே அந்த தமிழ் கல்லூரியை தொடங்குவதற்கு முன்பாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலே சென்று முதலாக அங்கே தமிழிலே அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ப்பாடோடு தொடங்கியது. அதை அவர்கள் படித்த மயிலம் ஆதீனத்தினுடைய 18ஆம் பட்டம் சாமிகள் தலைமையேற்று அந்த கல்லூரியை தொடங்கி வைத்தார்கள். அதிலே முதல் வகுப்பு எடுப்பது யார் என்கின்ற சிந்தனை வந்தபோது தங்களுக்கெல்லாம் அருள்நெறி திருக்கூட்டத்தின் மூலமாகவும் நல்ல உரைகளின் மூலமாகவும் வளத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள்தான் முதல் வகுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தொடங்க பெற்றது அந்த கல்லூரி. அது முதற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் அழைத்து அங்கே திருக்குறள் கருத்தரங்கள், பட்டிமன்றங்கள் போன்றவற்றையெல்லாம் அவருடைய வாழ்நாளிலே நிறைய ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி தந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் அவர்களுக்கு ஊற்றமாக இருந்தார்கள், ஊக்கமாக இருந்தார்கள். குன்றக்குடி அடிகள் பெருந்தகையினுடைய உரைகள் தமிழகமெங்கும் பரவின. வாழ்வியல் நிகழ்வுகள் தமிழிலே நடைபெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அது செயலாக்கத்துக்கு வந்துவிட்டது. ஆனால் அருளியல் நிகழ்வுகள் அப்படி கொண்டு சேர்க்கப்படவில்லையே என்று சொல்லி அவர்கள் பல இடங்களிலே முழங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய வழக்கரமாகவும் இடக்கரமாகவும் திகழ்ந்த பேரூர் ஆதீனம் அடிகள் பெருந்தகை அவர்களும் சிறவை ஆதீனம் சுந்தரமடிகளார் அவர்களும் இணைந்து 1954 முதலிலே கோவையில் இருக்கக்கூடிய கணபதி, இப்போ நகரமாக இருக்குது, கணபதி என்ற சிற்றூரிலே முதலாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை தொடங்கினார்கள். ஆகவே தான் சொன்னேன், இந்த விளக்கெறிவதற்கும் ஒளிபெருக்கிக்கும் மூலமாக ஒரு மின்சாரம் இருந்ததைப் போல இன்று தமிழ்நெறி வழிபாடு தரணியெல்லாம் விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு மின்சாரமாக ஆதாரமாக இருந்தவர்கள் நம்முடைய குன்றக்குடி குருமகா சன்னிதானங்கள். அது முதற்கொண்டு அவர்கள் இந்த அடிகள் பெருந்தகையை தன்னுடைய தோழமை கொண்டு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். எந்த ஒரு பெரிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பேரூர் ஆதீனம் அடிகளார் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பொறுப்பு இப்படி வருகின்றது, அவர்களுக்கு MLC பதவி வந்தது, வேறு வகையான பொறுப்புகள்லாம் வந்தபோது இதை போகலாமா போகக்கூடாதா, இப்படியெல்லாம் செய்யலாமா என்பதை பற்றியெல்லாம் கலந்து அவர்களோடு உரையாடக்கூடிய அளவுக்கு அந்த தோழமை என்று சொல்லக்கூடியது நெருங்கி மலர்ந்தது. அதன் காரணமாக தமிழகத்திலே ஒரு நல்ல மறுமலர்ச்சி வந்தது. அதோடு மட்டுமல்ல, அப்பரடிகள் சொல்லுவார், தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வள்ளுவர் சொல்லுவார், பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுக துக்க உணர்வுகளை நம்முடையதாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த தாக்கத்தின் காரணமாக மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு, படமாடக் கோயில் பகவற்கொன்றியில் நடமாடும் கோயில் நண்பற்கொன்றாக நடமாடும் கோயில் நண்பற்கொன்றியில் படமாடக் கோயில் பகவற்கதாமே என்கின்ற அடிப்படையிலே அன்பர் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் காரணமாக மற்ற திருமடங்கள் ஆதீனங்கள் அனைத்தும் இறை வழிபாடோடு நம்முடைய பணி நிறைவு என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த சூழலிலே அவர்கள் கிராமங்களுக்கு சென்றார்கள். ஏழை மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அங்கே பொருளாதார சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் குன்றக்குடி பகுதியிலே சிறு தொழில்கள், கூட்டுறவு சங்கங்கள், மகளிர்களுக்கான அமைப்புகள் என்கின்ற அடிப்படையிலே குன்றக்குடி பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டது என்று சொன்னால் குன்றக்குடி குருமகா சன்னிதானங்களுடைய ஒரு சிறப்புத்தான். அவசர நிலை பிரகடனம் வந்தது. அப்பொழுது பலரும் அடிகள் பெருந்தகை அவர்களை பற்றி சொல்லி, இவர்கள் நம்முடைய பண்பாட்டிற்கும் சமயத்திற்கும் மாறாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர்களை ஏன் சிறைச்சாலைக்கு மற்ற அன்பர்களோடு இவர்களையும் அனுப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனையை விதைக்க தொடங்கினார்கள். ஆனால் காலம் என்ன செய்தது என்று சொன்னால்,
எந்த அவசர நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதே இந்திரா காந்தி 20 அம்ச திட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாதவம் செய் தென்திசை செல்லுங்கள். அந்த காலத்தில் அவர் சேக்கிலார் சொன்னதை போல அங்கே போங்கள், அங்கே இருக்கக்கூடிய தென்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திற்கு செல்லுங்கள். குன்றக்குடியிலே அங்கே ஒரு ஆதீனம் இருக்கின்றது, அவர்கள் செய்யக்கூடிய பணியை பார்த்து வந்து அதை போல மற்ற இந்தியா முழுக்க கொண்டு சேருங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேரே வச்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா குன்றக்குடி ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே குன்றக்குடி திட்டம் என்பதை அதே இந்திரா காந்தி யார் அவர்கள் மேலே அவசர நிலை ஏவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததோ அவர்களே எடுத்துக்கொண்ட அளவுக்கு அந்த மக்கள் தொண்டை செய்தவர்கள் நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அவருடைய வழியிலே நின்றுதான் நம்முடைய அடிகளார் அவர்கள் தொடர்ந்து கல்வி பணியையும் சமுதாய பணியையும் மருத்துவ பணியையும் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த குன்றக்குடி அடிகளார் அவருடைய திட்டங்களிலே ஒன்று நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. சேக்கிலார் பெருமான் காட்டக்கூடிய 63 நாயன்மார்களும் எல்லா இனங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கைகளை கொடுக்கவில்லை, ஒரே சமமாக கொடுத்தார். அந்தணராக இருப்பார், சிவாச்சாரியராக இருப்பார், ஒடுக்கப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவராக இருப்பார், யாராக இருந்தாலும் ஒரே நிலையிலே கொடுத்த பெருமை பெரிய புராணத்திற்குண்டு. அதை தன்னுடைய கருத்திலே மனதிலே கொண்ட காரணத்தினாலே இந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வுகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக அயராது தொண்டாற்றினார்கள். அவருடைய வழிகாட்டுதலின் பண்ணிதான் இங்கே நிறைய அமைப்புகள் எல்லா இனத்தைச் சேர்ந்த மக்களும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய பல்வேறு வகையான வழிபாட்டு அமைப்புகளை எல்லாம் இங்கே தொடங்கினார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே ஒரு பணியை செய்தார்கள். நாம் எல்லாம் இன்று சிறைச்சாலை என்று நினைத்தால் இப்பொழுதே நமக்கு நிறைய சிறைச்சாலைக்கு போவதா, அங்கே எதுக்கு போய் வந்தோம் என்று சொல்லி எல்லாம் நினைப்போம். ஆனால் அந்த காலத்திலே இந்த அன்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வாரந்தோறும் கோவை சிறைச்சாலைக்கு செல்லுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கைதிகளுக்கு மகம் நாள் பிரசாதமோ மருதமலை முருகனுடைய கிருத்திகை பிரசாதத்தையோ கொடுத்து சிறிது நேரம் பெரிய புராண கதைகளை சொல்லி அதன் மூலமாக அவர்களை எல்லாம் நெறிப்படுத்தினார்கள். அத்தகைய சிறைச்சாலையை நோக்கி சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய ஒரு பெருந்தகை நம்முடைய அடிகளார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனால் 2 பயன் கிடைத்தது. ஒன்று, அப்பொழுது அந்த குற்றத்தின் ஏதோ அந்த தேச விரோத குற்றம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே ஒரு சிலரை அந்த சிறையிலே வைத்து அடைத்து வைத்திருந்தார்கள். அதிலே ஒருவர் பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த பாலதண்டாயுதம் என்பவர். அவர் மேலே மிகப்பெரிய தேச எதிர்குற்றம் என்று சொல்லக்கூடியது இருந்தது. அவரை யாரும் போய் பார்க்க முடியாது, அவரும் யாரையும் போய் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு துறவியர்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கு ஏதோ சொல்லுகின்றார்கள், தத்துவத்தை சொல்லுகின்றார்கள், புராணத்தை சொல்லுகிறார்கள் என்கின்ற செய்தி கிடைத்த போது அவர்கள் தனியாக விண்ணப்பித்தார்கள். அப்படி விண்ணப்பித்த போது அடிகளார் அவர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்கள் உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு எந்த விதத்திலேயும் முகுறு செய்யாமல் அவர்களுக்கு நாங்கள் வகுப்பு எடுக்கிறோம் என்று சொல்லி பொது உடைமைக்காரருக்கும் கூட சைவ சித்தாந்தத்தையும் நம்முடைய சமயத்தையும் சொன்ன பெருமை நம்முடைய அடிகள் விருந்தைக்கு உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி அந்த சிறைச்சாலைக்கு சென்றோம் என்று சொன்னால் மிக அழகான முறையிலே அங்கே நல்ல விளக்கங்களோடு அங்கே இருக்கக்கூடிய செக்கினை காட்டுவார்கள். அந்த செக்கு வஉசி அவர்கள் இழுத்ததாகிய செக்கு. அந்த வஉசி இழுத்த அந்த செக்கை ஒரு காலத்திலே பார்த்தபோது புல்லுக்குள்ளே புதர்மண்டி இருந்தது. அங்கே இவர்கள் போகின்ற போது இவருடைய அடியார்களாக வரக்கூடிய அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அன்பரிடத்திலே கேட்பார்கள், என்ன பொருள் இது, இங்கே என்னவோ இருக்கின்றதே, புதருக்குள்ளே இருக்கின்றதே, புல்லுக்குள்ளே இருக்கின்றதே என்று கேட்பார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இதுதான் வஉசி அவர்கள் இழுத்த செக்கு என்று சொன்னார்கள். உடனடியாக அடிகளார் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு அதையெல்லாம் சுத்தப்படுத்திய போது அங்கே 1 அல்ல 2 செக்குகள் இருந்தன. அதை அரசாங்கத்திற்கு சொல்லி ஒரு செக்கை இங்கே வஉசி இழுத்த செக்கு என்று சொல்லி இன்றும் மக்களுடைய பார்வைக்கு காட்சி பொருளாகவும் சென்னையிலே ஒன்றாகவும் வைத்திருக்கக்கூடிய வகையிலே செய்தவர்கள் நம்முடைய அடிகள் பெருந்தகை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் மலைவாழ் மக்களுக்கும் அதே போலதான் யாரையெல்லாம் நாம் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து
அவருடைய இல்லங்களுக்கு எங்களை போன்றிருக்கக்கூடிய துறவிகளை எல்லாம் நீங்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்லுங்கள், அந்த இல்லத்திலே விளக்கேற்றுங்கள், அவர்களோடு அன்போடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உரையாடுங்கள், வாய்ப்பு இருந்தால் நம்முடைய சாமிகளுடைய படங்களையோ அல்லது ஏதாவது பாடல்களையோ அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதனுடைய பயனாக நிறைய பகுதிகளுக்கு காலனிகளுக்கெல்லாம் சென்றோம். அங்கே சென்றபோது ஒரு மறுமலர்ச்சியை கண்டோம். ஒவ்வொருவரும் நாம் வரக்கூடியவர்கள் இறைவனே வருவதைப் போல அங்கே வீட்டை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் நல்ல முறையில் இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற போது ஒரு சிலர் அயல் சமயத்துக்கு சென்று விட்டவர்களும் இருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொரு வீடாக செல்லுகின்ற போது இந்த வீட்டிற்கு நீங்கள் செல்லக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் நம்முடைய தெய்வத்தை கும்பிடுவதில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அந்த வீட்டில் இருக்கிறவர்களெல்லாம் நம் கண்முன்னாலேயே அந்த தெய்வங்களுடைய படங்களையும் அவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடிய நூல்களையும் கொண்டு வந்து வெளியிலே போட்டுவிட்டு, சாமியை நீ மேற்கொண்டு நாங்கள் நம்முடைய சாமியைத்தான் கும்பிடுவோம் என்று சொல்லி உறுதி ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போனார்கள். அத்தகைய ஒரு பெரும் மாற்றத்தை கொடுத்தவர்கள் நம்முடைய 24ஆம் குருமகா சன்னிதானங்கள். அப்படி அவர்கள் வாழையடி வாழையாக வந்த காரணத்தினாலே நம்முடைய இருவரும் சன்னிதானங்களும் 90களிலே மறைந்த போதும் கூட அவர்கள் மறைந்து சுமார் 20-25 ஆண்டுகளுக்கு பின்னரும் தனி ஒருவராக இருந்து இங்கே தமிழ்நெறி வழிபாடு, சமுதாய சீர்திருத்தங்கள், மருத்துவமனைகள், பல்வேறு வகையான உதவிகள் என்றெல்லாம் கொள்ளிக்கொண்டே அவர் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த பயனாகத்தான் 90வது அகவையிலே தொடங்கப்பெற்ற பணிகள் 3 பணிகள். அதிலே ஒன்று இன்று வனமாகவும் அது வளமாகவும் இருக்கக்கூடிய வனம் இந்தியா ஃபவுண்டேஷன். அதே காலகட்டத்திலே அன்பர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து அங்கே காட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய மருத்துவமனை, அது கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய அந்த மருத்துவமனை 3வது அவர்கள் தொடங்கி வைத்தது. முற்றத்தில் போனால் யாரோ ஒருவர் கோயிலுக்குள்ளே தங்கப் புதையல்கள்லாம் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாக அந்த கோயிலை தோண்டி தோண்டி அந்த கோயிலை முற்றுவதும் சிதைத்து விட்டார்கள். அதை போய் பார்த்து அடிகளார் அவர்கள் அதை மீண்டும் எடுத்து கட்டினார்கள். இதே போன்று எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கின்றன என்று பார்த்தார்கள். அந்த அடிப்படையிலே நிறைய திருக்கோயில்கள், நம்முடைய கோயில்பாளையம், முத்தூர், சேவூர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பல கோயில்களை எல்லாம் திருப்பணி செய்தார்கள். அதுபோன்ற சோழ மண்டலத்திலேயும் தொண்டை மண்டலத்திலேயும் இருக்கக்கூடிய கோயில்களையும் புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே விருப்புடன் திருப்பணி என்று சொல்லக்கூடிய 3 பணிகள் தொடங்கப்பெற்றன. அது இன்றும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்றது. இதற்கெல்லாம் ஒரு மூத்த அமைப்பாக அல்லது அடிகளார் அவருடைய திருவாயிலே இருந்து மலர்ந்த அமைப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக நடைபெறும் இந்த விழாவிலே அவர்களுக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலி என்பது அவருடைய கொள்கைகளை, அவருடைய கருத்துக்களை இன்னும் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது என்கின்ற சிந்தனையை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதற்கு அவருடைய குருவருள் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.